தமிழகத்தில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர் போதை மருந்து பயன்பாட்டை தடுக்க பறக்கும் படைகள் அமைக்கப்படும் என கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள HIV எய்ட்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி நேரத்தின் போது கடந்த வாரம் கேட்டார். HIV-னால் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அவருடைய தொகை பற்றி எல்லாம் கேட்டார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு அந்த பாதிப்புக்குள்ளான குழந்தைகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 7618 பேர் இருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை 5 கோடி ரூபாயை நிதியாக தந்து அது இன்றைக்கு அந்த அறக்கட்டளையின் மூலம் 25 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதில் கிடைக்கிற வட்டியின் மூலம் இனிமேல் இந்த 7618 குழந்தைகளுக்கும் மாதந்தோறும் ஊட்டச்சத்து மற்றும் கல்வி மருத்துவ தேவைகளுக்கு மாதந்தோறும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.